தமிழ்நாடு அரசின் பொது பட்ஜெட் மற்றும் விவசாய பட்ஜெட் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் உள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருவள்ளூரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மேடை பகுதியில் பார்க்கலாம். தமிழகத்தினுடைய பட்ஜெட், பொது பட்ஜெட், விவசாய பட்ஜெட் பொதுமக்களுக்கும் விவசாயத்திற்கும் பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய பட்ஜெட், விவசாயி சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்று இந்த அரசு விவசாய பட்ஜெட்டை உணர்ந்து செயல்படுத்தவில்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக மேகதாது அணையிலே காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு அணை கட்டக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலையை அவர்களது பட்ஜெட்டிலே அறிவிக்கும் போது தமிழக அரசு அதனை எதிர்க்க தவறியது கூட்டணி அரசியல், வாக்கு வங்கி அரசியல் என்பதை தமிழக ஆட்சியாளர்கள் மறந்து விவசாயிகளை நினைவு கூர்ந்து விவசாயம் சார்ந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலே ஈடுபட வேண்டும் என்ற டெல்டா பகுதி விவசாயிகளுடைய ஒருமித்த கருத்தாக இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். விவசாயிகளுடைய எண்ணங்களை அகில இந்திய அளவிலே பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே பல விதமான ஆலோசனைகளை விவசாய சங்கங்களிடம் பேசி பயன் தரும் பல அறிவிப்புகளை விவசாயிகளுடைய நலன் தருக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இருப்பினும் தேர்தல் அறிவிக்கக்கூடிய 2 வாரத்திற்கு முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்வது சில எதிர்கட்சிகளுடைய உள்நோக்கமாக இருக்கும் என்ற கருத்து இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கைகளை மத்திய அரசு பரிசீலனை செய்து அதை கனிவோடு நிச்சயமாக அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. விவசாயிகள் எதிர்கட்சியினுடைய சூழ்ச்சியிலே அகப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.